குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு காலையிலே எனர்ஜெட்டிக்கா இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இந்த துளசி கீழேருந்து எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, கேட்டுக்கு வெளில வச்சிருந்தேன் ஒரு 2 days ஆச்சு. கொஞ்சம் மனசு டல்லான மாதிரி இருந்துச்சு. அஹ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி ஓகேன்னு, எனக்கு ராசியாவே இருக்காது எப்போ வாசல்ல வச்சாலும். சரின்னு தூக்கி திருப்பியும் பால்கனி பக்கமே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட். அங்க பாருங்க எவ்வளோ அழகான செம்பருத்தி பூ வந்து எய்த்த வீட்டில் இருக்கு. இதே மாதிரி ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட். சூப்பராக இருக்கு பாருங்க, தெரியுதா என்னன்னே தெரியலையே. ஆரஞ்சு கலர்ல இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம கார்டன்லேயும் வாங்கி வைக்கலான்னு ஒன்று வச்சிருந்தேன். அது எலி கடிச்சிட்டனால காஞ்சி போயிடுச்சு. ஸோ இன்னொன்று வாங்கி வைக்கலான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இதை தான் நான் ஷேர் பண்ணேன். ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாடுவாங்க. ஐயோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே யூட்ரஸை, போன்லாம் வலுவில்லாமல் போயிடுமோ, ஒரு மாதிரி டயர்டாயிடுவோமா அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்க, மண்ணோட இருக்கு. 2, 3 இது எல்லாம் மேலே இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் ஒருத்தியே இறக்கி வச்சு அதை செடி வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். ஓகே, அப்படிலாம் பெண்களை இதுவாக நம்ம நினைக்கக்கூடாது, டல்லா ஒரு மாதிரி நினைக்கவே கூடாது. ஸோ பெண்கள் வந்து உடல் அளவில் கொஞ்சம் சோர்வானா கூட மனசு இருக்கு பாருங்க, மனசு அது தில்லா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்தி வரும். ஓகே, இதை தான் ஷேர் பண்ண வரேன். அதனால யாரும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. இது பண்ணிக்கங்க, பேடாக ஃபீல் ஆகாதீங்க. பெண்கள் மனசால நல்ல ஒரு சக்தி உள்ளவங்க. ஓகே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் நான் ஷேர் பண்ணிக்க நினைச்சேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.